Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான மட்டன் பள்ளிப்பாளையம் டிஷ் தான் பார்க்க போறோம். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியா டிஃபரெண்டா இருக்கும். அதுவும் குக்கர்லாம் எதுவும் இல்லாம நம்ம ஈஸியா இந்த ரெசிபியை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பள்ளிப்பாளையம் ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 kg அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறதில்ல, அதனால பாயில் ஆகணுன்றதுக்காக நல்லா வெந்துடணுன்றதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 teaspoon அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 teaspoon அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/4 teaspoon அளவு மஞ்சள்தூள், இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 minutes வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இது இப்போ 15 minutesக்கு மேரினேட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 tablespoon அளவு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம வந்து இந்த மட்டன் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இதில் 1 teaspoon அளவு சீரகமும் ஒரு 1/2 teaspoon அளவு மிளகும் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் கடுகு கூட போட்டுக்கலாம். நான் கடுகு போடாமல் தான் செய்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிரட்டும். பொரிஞ்சாச்சு. இதில் கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய் இதில் போடுறேன். காரத்துக்கு நம்ம இந்த காஞ்ச மிளகாய் தான் போட போகிறோம். வேறு மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறோம். இதில் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், அதை போட்டு ஒரு 10லேருந்து 15 அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இதே நல்லா வறுத்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெய்ன்றதுனால சீக்கிரமாக ஹீட் ஆகிடுச்சு, ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பள்ளிப்பாளையம் டிஷ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 துண்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கணும். இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கணும். இதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை போட்டுடலாம். இதில் மட்டனோட பீஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லா இது வெந்துடும். மட்டன் ஆட் பண்ணதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் சால்ட் போடுங்க. ஒரு 1/2 teaspoon அளவு இதில் தனியா பவுடர் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 minutesக்கு குக் பண்ணலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. இதில் இருக்கிற இந்த கறியிலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலே இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட இதில் வந்து தண்ணியே ஆட் பண்ணலை. இன்னும் இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. இது மட்டன்லேருந்து வந்த தண்ணி தான்.
கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு திருப்பி மூடி விட்டுருங்க. இது நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா குக்கும் ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்ச கறியில் செய்யாதீங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மட்டன் வாங்கிட்டு வந்து செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மட்டன் பள்ளிப்பாளையம் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.